ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழைக்காய் பொரியல் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, பூண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து க்ளோஸ் பண்ணிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து டமாட்டோ ஆனியன் வந்து மிக்சியில் வந்து அரைச்சிட்டோம். ஸோ ஆயில் வந்து போட்டிருக்கோம். ஆயில் போட்டுட்டு அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து காயட்டும். காஞ்சி பிறகு கடுகு, சீரகம், ஸோ உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு வச்ச பியூரி வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதக்கிட்டாங்க. இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் ஆட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து உப்பு வந்து சால்ட் உப்பு வந்து ஆட் பண்ணணும். ஸோ நல்லா வந்து வதங்கிட்டோம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். ஸோ நம்ம வந்து கட் பண்ணி வச்சு வாழைக்காய் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஜஸ்ட் வந்து இப்படி வந்து வதக்கிட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிளகாய் பொடி வந்து ஆட் பண்ணணும். வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து இது வதக்கிக்கோங்க. நல்லா வந்து இப்படி வதக்கிக்கணும். ஸோ நல்லா வதக்கணும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து வாழைக்காய் வந்து ஆட் பண்ணிக்கணும். தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஸ்டீம் ஆகட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 10 to 15 minutes வரைக்கும் இருக்கட்டும். சூப்பராக வந்து வெந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வந்து வெந்துன்னு இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா சூப்பரான திக்கான ஒரு கிரேவி மாதிரி வந்து ரெடி இருக்குது. சூப்பராக இருக்கும் இது டேஸ்ட்டு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் வந்து கேஸ் வந்து ஆஃப் பண்ணி வரேன். இந்த ஸ்டீம் இருக்கட்டும். இது ரைஸில் போட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அப்படியே வந்து ஸ்டீம் இருக்கட்டும். ஒரு 10 minutes வரைக்கும் ஸ்டீம் ஆன பிறகு சூப்பராக வந்து டேஸ்ட்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ ஹெல்த்தியான சூப்பரான பொரியல் வந்து